This video sponsored by EduCoast. EduCoast offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Campfield Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொல்லித்தராங்க. இந்த எஜுகோஸ்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு அழகான கிராமத்தில் வந்து ஒரு சிலை செதுக்குபவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு கல்லையுமே வந்து நல்லா தெய்வீகமாக அந்த சிலையை வந்து உருவாக்குறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து தலை சிறந்தவராக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த கல்லை வந்து செதுக்கிறதுனால அந்த கல் கூட பேசுகிற ஒரு திறமையுமே அவர் வந்து பெற்றிருந்தார். அந்த கல் என்ன நினைக்குதோ அதை வந்து அவரால் சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த திறமை வந்து அவருக்கு வந்து அந்த ஒவ்வொரு சிலையை செதுக்க அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவோட மைண்டு வந்து வந்திருக்கு. இதனால என்னாகுது அப்படின்னா, இது வந்து சரியான ஒரு சிற்ப கலைஞராக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டு அரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கோயில் ஒன்று கட்டணும். அந்த கோயிலுக்கு வந்து ஒரு தெய்வ சிலை வந்து செய்யணும். அதை வந்து நான் தேர்ந்தெடுத்ததில் நீங்கள் தான் நல்லா சிறப்பான ஒரு சிலை செதுக்குபவர் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்கள் தான் எனக்கு வந்து பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு வந்து நான் வந்து 1 மாதம் வந்து டைம் கொடுக்குறேன். எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரியே அழகான நல்ல ஒரு தெய்வீககரமான ஒரு சிலையை நீங்கள் வந்து எனக்கு வந்து கருவறையில் வைக்கிறதுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து உத்தரவு போடுறாரு. இதை நீங்கள் 1 மாதத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொற்காசுகள் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படி சொல்லிட்டாரு. இவர் வந்து அதனால் அந்த சிலை செதுக்குபவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு காட்டு வழியா நடந்து போகிறாரு. காட்டு வழியா நடந்து போயிட்டு அந்த சிலை செய்கிறதுக்கான ஒரு கல்லை வந்து தேட போகிறாரு. அந்த கல்லை பார்த்தாலே அதில் வந்து ஒரு தெய்வீககரமான கலை வந்து அதில் தெரியணும். அப்போ தான் அதை வச்சு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கல்லை வந்து பார்க்குறாரு. கல்லை பார்த்துட்டு அந்த கல்லுகிட்ட வந்து இவர் வந்து பர்மிஷன் கேட்குறாரு. நான் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு தெய்வீக சிலை வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நீ வந்து உன்னை நான் வந்து அதுக்கான வழியெல்லாம் தாங்கிக்கிறேன். என்ன நான் வந்து செதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோன்னா அதுக்கு அவர் சொல்றாரு, நீ வந்து குப்பையில் இருக்க, அதுக்கு ஒரு தெய்வீககரமான ஒரு சிலையை வந்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கேற்றப்பல என்ன பண்ணி எடுத்து செய்யணும், நான் ஒவ்வொரு தடவையும் செதுக்கும் போது அதுக்கு அந்த கல் சொல்லும், அந்த குப்பையில் இருந்து கூட கோபுரத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நீங்கள் எவ்வளோ என்ன உடனே இருந்து கல்லை வந்து செதுக்கிறாரு. ஒரு 5-6 தடவை செதுக்க சொல்லுவார். அதெல்லாம் வந்து உன்னை செதுக்குறது அந்த கல் சொல்லுது, என்ன 4 நாள் ஆகலாம், இல்லை 2 வாரம் ஆகலாம், இல்லை 3 வாரம் ஆகலாம். அவ்வளோ நாளே நீ தாங்கவே இருந்துடுறேன், எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், என்னால் வலி தாங்கவே முடியல, நல்லா செதுக்கி நல்ல ஒரு சிலையா கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு அரசர் நடந்து போறாரு. போகும்போது ஒரு சவுண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சவுண்ட் அப்படின்னா, கோயிலும் குப்பைக்கு நடுவில் அறுவரை கல் இந்த சிலையுமே வச்சு அந்த கல் வந்து கூப்பிடுது. பல ஊர்ல வாங்க, நீங்க இது வரைக்கும் பேசாதெல்லாம் நான் கேட்டேன். அந்த கல் என்ன வந்து சரியான சந்தோஷம் செதுக்குங்க. அந்த சிலை செதுக்குவரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் குப்பையில் இருந்த என்ன இப்படி என்னை கோபுரத்தில் உட்கார வச்சுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்க்க நிறைய பேர் வராங்க, ரொம்ப சந்தோஷப்படுது. அப்புறம் வெளியே வந்து இன்னொரு குரல் கேட்குது. என்னடா ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. ஒரு படிக்கட்டுலேருந்து சவுண்டு கேட்குது. என்னன்னு கேட்கும்போது, நான் வந்து அன்றைக்கி நீங்கள் வந்து என்னை கேட்கும்போது என்னால் வலி தாங்க முடியல, நான் வேண்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தா நானும் கோபுரத்துக்குள்ளே வந்து இருந்திருப்பேன். நான் வந்து அது கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ
சாமி கும்பிட வர்றவங்க எல்லா மக்களும் என் மேலே மிதிச்சு மிதிச்சு ஏறி ஏறி தான் போகிறாங்க. எனக்கு அது ரொம்ப இப்போ வலி தாங்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்போ கொஞ்ச நாளைக்கு வலியை தாங்கியிருந்தா வாழ்நாள் முழுக்க என்னை எல்லோரும் வந்து கும்பிட்டு போவாங்க. ஆனால் இப்போ என்னைய வாழ்நாள் முழுக்க என்னை மிதிச்சு மிதிச்சு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் வந்து சொல்லும். சொன்னோன்னா அவர் சொல்லுவார், நமக்கு வந்து வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் வரும். அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு கோபுரத்தில் வந்து உட்காரலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையுமே. நமக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டப்பட்டம் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து ஒருத்தர் தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து எப்பயுமே எடப்படக்கூடாது. அவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற திறமையை நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிய முடியும். அதனால் இந்த 2 விஷயத்த மட்டும் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.